Dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் லெசன் இன்டீரியர் ஆஃப் த எர்த். அதாவது நமக்கு எர்த்தை பற்றி நல்லாவே படிச்சிருப்போம் நம்ம 6th ஸ்டாண்டர்டில், ரைட்? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்டீரியர் ஆஃப் த எர்த். எர்த்தோட இன்டீரியரில் என்னெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் த எர்த்தில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மூமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்னது டெக்டானிக் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எர்த்தோட பிளேட்ஸ், அதாவது கான்டினென்டல் அண்ட் ஓசானிக் பிளேட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்னொன்று எர்த்குவேக்ஸ் அண்ட் வால்கனோஸ், இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு 2 லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எர்த் அப்படிங்கிறது இட் இஸ் அ யூனிக் பிளானட், லிவிங் பிளானட், ப்ளூ பிளானட் அப்படின்னு நிறைய நேம் இருக்குது. ஸோ இது வந்து என்னது நம்மளோட ஹோம்லேண்ட். அதாவது என்னென்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து டைனமிக் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மவுண்டெயின்ஸ், பிளெயின்ஸ், பிளாட்யூஸ், வேலிஸ், அது லைக் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா நம்மளோட எர்த்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ், இன்சைடும் சரி அவுட் சைடும் சரி நிறையா சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது எப்படியெல்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட எர்த் வந்து எதனால் உருவாகியிருக்கு, எர்த் வந்து என்னது, த எர்த் இஸ் மேட் அப் ஆஃப் வாட், எதால் வந்து பூமி உருவாகியிருக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம டீப்பாக வந்து ஒவ்வொரு லேயராகவும் பார்க்க போகிறோம். அடுத்து டெக்டானிக் மூமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்னென்ன பிளேட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து லிசன் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே? ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருங்க பாரு, இன்டீரியர் ஆஃப் த எர்த். ஸோ இந்த பிக்சரில் பாரு 3 லேயர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட், செகண்ட் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டில், அண்ட் தேர்ட் லேயர் அப்படின்னு பார்த்தோன்னா கோர்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா அந்த மேல் ஓடுன்னு சொல்லுவோம் நம்ம. பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் மேலோடு. மேண்டில் அப்படிங்கிறது அடுத்து க்ரஸ்ட்டுக்கு அடியில் இருக்கிறது, அதாவது பினீத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அடியில் இருக்கிறது தான் என்னது மேண்டில். அதுக்கு கீழே உட்கருன்னு சொல்லுவோம், அதுதான் என்னது கோர். அது வந்து 2 இதாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா என்னது இன்னர் கோர், அவுட்டர் கோர்னு சொல்லுவாங்க. அந்த ரொம்ப குட்டியாக பாலாட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் கோர், அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவுட்டர் கோர். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாக்ட் பிக்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லேயர்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு லேயராக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்டீரியர் ஆஃப் த எர்த். நம்மளோட எர்த்தோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இட் இஸ் லுக்கிங் லைக் ஆப்பிள் மாதிரி இருக்காங்க. ஆப்பிளோட செல்ஸ் மாதிரியே எர்த் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபிகர் பார்த்தா அப்படின்னா நம்ம ஸ்பெரிக்கல் இன் ஷேப்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா, ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஆப்பிள் மாதிரி இருக்குது. இட் இஸ் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்குவேக்கோட பேஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேவ்ஸோட இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, 3 லேயராக பிரிக்கிறாங்க. அதாவது 3 கான்சென்ட்ரிக் லேயர்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ரஸ்ட்டு, செகண்ட் ஒன் வந்து மேண்டில், தேர்ட் ஒன் வந்து கோர். ஸோ இந்த 3 லேயர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து டீப்பாக என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு லேயராக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா த க்ரஸ்ட். ஸோ இப்போ பாருங்கள், க்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா த க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். நம்ம அந்த ப்ளூ கலரில் பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர், ஃபஸ்ட்டு லேயர்னு சொல்லலாம். இதோட ஆவரேஜ் திக்னஸ், அதோட திக்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 to 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம மேலே வாழ்ந்துட்டுருக்கோங்களா, ஸோ அதுதான் அதோட திக்னஸ் எப்படி இருக்கும், 5 to 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ் வந்து கான்டினென்டல் மாஸ். ஸோ நம்ம அந்த குளோபில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஷோ ஆகிருக்கும் இல்லையா, அதுதான் கான்டினென்ட்னு சொல்லுவோம். அது வந்து 35 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் ஒன்லி 5 கிலோமீட்டர்ஸ் தான் எப்படி இருக்கும், ஓஷன் ஃப்ளோராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட கிரேட்டர் திக்னஸ் வந்து என்னது கான்டினென்டல் க்ரஸ்ட்டாகவும், அதுக்கடுத்து அதோட லெஸ் டென்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஓசானிக் க்ரஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே என்னது, இட் இஸ் மேட் போத் லைட்டாகவும் இருக்கும், அது இல்லாமல் டென்ஸ் ராக் டைப்ஸாகவும் இருக்கும். இப்போ நம்ம நிலத்தை தோணும்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கீழே எப்படி இருக்கும், பாறைகளால் ஆகிருக்கும் இல்லையா, பாறைகளாக தெரியும் இல்லையா நமக்கு. ஸோ அதுதான் என்னது க்ரஸ்ட், அதாவது கான்டினென்டல் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டென்ஸ் ராக் டைப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஓசானிக் க்ரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டென்ஸ் ராக்ஸ், அதாவது பசால்ட் மாதிரி உருவாகி இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லுவோம், அதுதான் எதுன்னு சொல்லுவோம்னா மினரல்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு அண்டர் கிரவுண்டில் வந்து கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஓசானிக் க்ரஸ்ட் அப்படிங்கிறது எதால் ஆகிருக்கு, மோஸ்ட்லி டென்ஸ் ராக்ஸ், அதாவது பசால்ட்னால் ஆகியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எர்த் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ளூ பிளானட்னு சொல்லுவோம். இது வந்து உன்னோட பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பார்க்கலாம் பாருங்கள்.
Earth is called a blue planet. Earth நம்ம வந்து ப்ளூ பிளானட்னு சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் நம்மளோட ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது Earthோட கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். பிகாஸ் வாட்டர் பாடியோட கலர் எதில் இருக்கும் அப்படின்னா ப்ளூ கலர். ஸோ மேக்ஸிமம் என்னது 71% வந்து எதில் கவர் ஆகிருக்கு அப்படின்னா வாட்டர். Earth is covered by water 71%. அதனால தான் Earth ப்ளூ கலரில் இருக்குது. Earth வந்து என்னது ப்ளூ கலரில் தெரியுது. ஸோ இட் இஸ் கால்ட் அ ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ Earthோட க்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா என்னது அப்பர் பார்ட்டுன்னு சொல்கிறோம். அது வந்து என்னது கிரனைட் ராக்ஸ், அதாவது கன்சிஸ்ட் ஆஃப் கிரனைட் ராக்ஸ். அது வந்து என்னது அதுதான் என்ன ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னா கான்டினென்ட்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா மினரல் கன்ஸ்டியூன்ஸ், அதாவது எதனால் உருவாகியிருக்கு அப்படின்னா சிலிக்கா ப்ளஸ் அலுமினியம். சிலிக்காவாலையும் அலுமினியத்தினாலும் உருவாகியிருக்கு. ஸோ அதாவது வந்து ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா சியால். சிலிக்காவையும் அலுமினியத்தையும் சேர்த்து சியால் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதோட ஆவரேஜ் டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.7 கிராம்ஸ் அண்ட் போர் சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா அதோட டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டென்சிட்டின்னு என்னென்னு சொல்லுவோம்? அடர்த்தி. இதுதான் என்னது இந்த எர்த்தோட க்ரஸ்டோட என்னது 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது மேண்டல். லிசன்மா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருப்போம்? அப்பர் பார்ட் பார்த்திங்கன்னா ராக்ஸால் ஆகிருக்கு. அதை வந்து கான்டினென்ட்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி லோவர் பார்ட் பார்த்திங்கன்னா என்னது இட் இஸ் அ பெசால்டிக் ராக்ஸ் ஃபார்மிங் ஓஷன் ஃப்ளோர்ஸ். அதாவது நம்ம என்னது கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஓஷன் ஃபஸ்ட்டு அப்பர் பார்ட் வந்து கான்டினென்ட்டாகவும் லோவர் பார்ட் வந்து எதுவால் ஆகிருக்குது? ஓஷன் ஃப்ளோர்னாலையும் ஆயிருக்கு. ஸோ இது மெயினாக என்ன அப்படின்னு சொல்கிறாங்களே எதால் கம்ப்ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா சிலிக்கா ப்ளஸ் மெக்னீஷியம். ஸோ அதை வந்து ஷார்ட்டாக என்ன சொல்லலாம்? சிமா அப்படின்னு சொல்லலாம். சிலிக்காவையும் மெக்னீசியத்தையும் அந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸை சேர்த்து பார்த்தோன்னா சிமா. நம்ம எப்படி அப்பர் மோஸ்ட் லேயரில் வந்து சியால் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி லோவர் பார்ட், அதாவது இதில் என்னென்னு சொல்கிறோம் ஷார்ட்டாக சிமா அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஆவரேஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா 3.0 கிராம் அண்ட் சென்டிமீட்டர் கியூப் இவ்வளோ இருக்குது. ஸோ இது சியால் சிமா ரெண்டுமே சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் என்னது எர்த்தோட க்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது என்னது சியால் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் லைட்டர் தென் த சிமா. சியால் வந்து எப்படி இருக்கும்? சிமாவோட ரொம்ப அதோட டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ளோட்டிங் ஆன் த சி ஆஃப் டென்சர் சிமா. பிக்சர் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் லேயர் அப்படிங்கிறது என்னது க்ரஸ்ட். ஸோ செகண்ட் லேயர் அப்படிங்கிறது மேண்டில். அதாவது மேண்டில் வந்து 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா அப்பர் மேண்டில் அண்ட் லோவர் மேண்டில். க்ரஸ்டோட பினீத், அதாவது அடியில் இருக்கிறது தான் என்னது மேண்டில், செகண்ட் லேயர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட டிவைட் 2 டிஸ்டன்ட் பார்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது அப்பர் பார்ட் லோவர் பார்ட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்பர் மேண்டில் லோவர் மேண்டில். நான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள் மேண்டில். அதாவது மேண்டில் அப்படிங்கிறது என்னென்னா செகண்ட் லேயர்னு சொல்லலாம். அதாவது க்ரஸ்ட்டுக்கு அடியில் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து ஏர்த்துலேருந்து செப்பரேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது அந்த பிக்சரில் நான் காமிச்சேன் இல்லையா செகண்டாக இருக்கிறது, அதுதான். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொஹோரோவிக் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா இதோட திக்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2900 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அதோட திக்னஸ் இருக்கும். அப்படி நம்ம வந்து இதில் பார்த்தோம் க்ரஸ்ட்டில் வந்து டென்சிட்டின்னு பார்த்தோம். இதோட திக்னஸ் வந்து நம்ம கிலோமீட்டர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பாரு. மேண்டிலோட ஃபஸ்ட்டு அதோட திக்னஸ் கிலோமீட்டர் வந்து 2900 இருக்குது. ஸோ அதை வந்து 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரிக்கலாம் மேண்டில். என்ன அப்படின்னா அப்பர் மேண்டில் அண்ட் லோவர் மேண்டில். அப்பர் மேண்டிலோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3.4 to 4.4 கிராம் சென்டிமீட்டர் கியூப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோவர் மேண்டில் பார்த்தா அப்படின்னா எவ்வளோ இருக்குது? 4.4 to 5.5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கிலோமீட்டர் பார்த்தோன்னா 700 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் மேண்டில்லையும் லோவர் மேண்டிலில் பார்த்தீங்கன்னா 700 to 2900 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோர், அதாவது தேர்ட் லேயர். இதை வந்து இன்னொன்று என்ன பேரில் சொல்லலாம் அப்படின்னா இன்னர் மோஸ்ட் லேயர்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கோர் அப்படின்னா கரு. அதாவது இன்னர் மோஸ்ட் லேயர்னால் ரொம்ப ஏர்த்துக்கு வந்து ரொம்ப இன்டீரியரில் இருக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம்? உட்கருன்னு சொல்லுவோம். அது வந்து உட்கரு வெளிக்கருன்னு 2 இதாக பிரிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இன்னொரு நேம் கூட இருக்குது கோருக்கு. என்ன அப்படின்னா பாரிஸ்பியர். இன்னும் என்ன சொல்கிறாங்க? இன்னர் மோஸ்ட் லேயரை வந்து கோர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பாரிஸ்பியர்னு சொல்லுவாங்க.
நம்ம எப்படி லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் சொல்கிறோம், அதே மாதிரி கோரை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, பாரிஸ்பியர்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னது, இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் மேண்டல். இது வந்து மேண்டல்லேருந்து செப்பரேட் ஆகி இருக்கும். ஸோ அதோட பவுண்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெய்ட்ஷார்ட்-காட்டன்பெர்க் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோரும் 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவுட்டர் கோர், இன்னொன்று இன்னர் கோர். நம்ம அந்த நான் உனக்கு அந்த பிக்சர் காமிச்சேன் இல்லையா, அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருந்துச்சு இல்லையா, ரொம்ப உள்ள டீப்பாக ஒரு பால் மாதிரி இருந்துச்சு இல்லையா ரவுண்ட் ஷேப்பில், அது வந்து இன்னர் கோர்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே எல்லோ கலரில் இருந்ததை அவுட்டர் கோர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் கோர் வரும், அதுக்கடுத்து இன்னர் கோர் வரும். அந்த பால் மாதிரி இருக்கிறது அதாவது வெளிக்கரு உட்கருன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பாருங்கள். இன்னர் கோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும், லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். எப்படி இருக்கும், லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் வந்து உனக்கு என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா ரிச் இன் அயன். அவுட்டர் கோரில் அயனோட இது அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். இதோட டிஃப்ரெண்ட் கிலோமீட்டர்ஸ் பார்த்து அப்படின்னா 2900 to 5150 கிலோமீட்டர்ஸ் வந்து வரைக்கும் இருக்குது. இன்னர் கோர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குது, இது வந்து எதால் கம்போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா நிக்கல் அண்ட் ஃபெரோஸ். அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக என்னது சிமா நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நிக்கல் அண்ட் ஃபெரோஸை ஷார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா நைஃப் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சாலிட் அண்ட் ஸ்டாலிட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து சென்ட்ரல் கோர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் மோடில் இருக்கும். அதாவது என்னது, ஹீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிக ப்ரெஷரும் ஹீட்டும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப டீப்பாக போகும்போதுன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு ஹீட்டும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5150 to 6370 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து ஏர்த்தோட மூமெண்ட்ஸ் அப்படின்னா அதாவது லித்தோஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது, broken into number of plates, அதுதான் லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது லித்தோஸ்பியர் என்னது, லேண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த லேண்ட் வந்து என்னது, இட் இஸ் broken of number of plates, அதுதான் லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்து அப்படின்னா 2 இதாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஓஷானிக் ஆர் கான்டினென்டல் மூவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஷானிக்னா தெரியும் இல்லையா, வாட்டர் பாடிஸ், அண்ட் கான்டினென்டல் என்னது, லேண்ட் மாசஸ். ஸோ இது ரெண்டும் இண்டிபெண்ட்டாக இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்தனோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது ஏர்த்தோட மூமெண்ட் பார்த்தா அப்படின்னா லித்தோஸ்பியரிக்கோட பிளேட்ஸில் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லுவாங்க, டெக்டானிக் மூமெண்ட்ஸ். என்னது, டெக்டானிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரில் உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள். அதோட எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் ரெக்வயர்ட் டு மூவ் தீஸ் பிளேட்ஸ் இஸ் ப்ரொடியூஸ் பை இன்டர்னல் ஹீட் ஆஃப் த எர்த். அதுக்கு என்ன அதிகமாக வேணும், ஹீட். அதாவது ஹீட் அண்ட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து என்ன அதிகமாக தேவை, என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்டர்னல் ஹீட் ஆஃப் த எர்த், அதாவது இந்த லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸில். ஸோ எர்த்தோட பிளேட்ஸ் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வந்து இருக்கும். நல்லா பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பீடு. ஸோ உங்கள் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். மேலே பாரு, சென்டரில் உனக்கு அந்த ஏரோபோர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து லித்தோஸ்பியர், அதாவது லேண்ட் மாசஸ். அதாவது மேலே பாரு ப்ளூ கலர், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்களா, உனக்கு நல்லாவே தெரியும் பாரு எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷனில் போகும். மேலே பாரு ஓஷோனிக் கிரஸ்ட் அண்ட் கான்டினென்டல் கிரஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் லிசன், ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகி போகுது இல்லையா, அப்போ மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இட்ஸ் கிரியேட்டிங் வைட் ரிஃப்ட். என்ன கிரியேட் பண்ணுது, வைட் ரிஃப்ட்டை ஏர்த்தோட சர்ஃபேஸில் வந்து கிரியேட் ஆகுது. அதாவது அந்த லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகும்போது. ஓகேங்களா, ஸோ சம்டைம்ஸ் சம் பிளேஸில் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாகவும் கொலைடாகவும் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பாரு, அதோட டென்ஸ் ஓஷனிக் பிளேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கான்டினென்டல் பிளேட்டாகவும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக மெல்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மோல்டன் ராக்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும், அது வந்து ஒரு வால்கானிக் மவுண்டன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஏன்னா நம்ம இன்டீரியராக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ரொம்ப ஹீட் அண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் என்ன இருக்கும், மோல்டன் ராக்ஸ் வந்து என்னது அகெயின் ரைஸ் ஆகி என்னது வால்கானிக் மவுண்டன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது கான்டினென்டல் எட்ஜுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இது ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா ட்ரென்ச், அதாவது ட்ரென்ச் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா பிட்வீன் 2 பிளேட்ஸ். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேட்ஸ் பார்த்தா அப்படின்னா கவரேஜ் நெய்தர் பிளேஸ் டு ஃபோர்ஸ் அண்டர் அதர். ஒன்னோட ஒன்று என்னாகும், ஃபோர்ஸாக வந்து என்னாகும்
அதாவது மாறி வந்து இதாகும். என்ன அப்படின்னா ஹீட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோல்ட்ஸ், அதாவது ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்றோட ஒன்று படிஞ்சு மேலே மேலே வந்து படியும் இல்லையா, அதுதான் என்னது ஃபோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கிரேட் மவுண்டைன் ரேஞ்சஸ், என்னது அதாவது ஹிமாலயாஸ் இதெல்லாமே நம்ம சொல்லலாம் எக்ஸாம்பிளாக. இன்னொன்று என்ன அப்படின்னா மூமெண்ட் ஆஃப், பார்த்துங்க, மூமெண்ட் ஆஃப் பிளேட்ஸ் அப்படிங்கிறது என்ன ரீசன், ஓகே, என்ன காசஸ்னால வந்து சர்ஃபேஸில் வந்து நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2 மூமெண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இன்டர்னல் மூமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் மூமெண்ட்ஸ். பாருங்கள், இன்டர்னல் மூமெண்ட்ஸ் அப்படின்னா எண்டோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது எண்டோஜெனிக், எக்ஸ்டர்னல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டியூ டு த ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸோஜெனிக் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எண்டோஜெனிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, சடன் அண்ட் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ், சடனாக திடீர்னு ஏற்படக்கூடியது என்னது, இந்த மாதிரி எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்லோ மூமெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னா எர்த் குவேக், வால்கனோஸ் இதெல்லாம் தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ எதனால் அப்படின்னா டியூ டு த எண்டோஜெனிக் அண்ட் எக்ஸோஜெனிக் ப்ராசஸ், இதனால் எர்த் குவேக்கும் வால்கனோஸும் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து காசஸாக இருக்குது சர்ஃபேஸில் வந்து நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டெக்டோனிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எர்த்குவேக் அண்ட் வால்கனோஸ் பற்றி டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.